அம்ரோஹாங்கிற கிராமத்துல தின்கர் அப்புறம் சூர்யான்னு 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. தின்கர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கிறதுக்காக டெல்லி போயிட்டான். அங்க அவன் ஸ்வீட் கடை வச்சிருந்தான். சூர்யா கிராமத்துல இருந்தபடியே விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். சூர்யா அப்புறம் தினகர் பேர்ல 50 மாமரங்கள் கொண்ட மாந்தோப்பு இருந்துச்சு. அதுல சுவையான மாம்பழங்கள் எப்பவும் வளரும். தின்கரோட பொண்ணு கரிஷ்மாவுக்கு மாந்தோப்பை சுத்தி வர்றது ரொம்ப பிடிக்கும். அந்த மாந்தோப்போட மூலையில ஒரு தடியான மாமரம் இருக்கு. கரிஷ்மா ஸ்கூலை விட்டு திரும்பி வந்ததும் அந்த மாமரத்துக்கு கீழே தான் கட்டில போட்டுக்கிட்டு குயிலோட அழகான சத்தத்தை கேட்டுக்கிட்டே தன்னோட ஹோம்ஒர்க்க பண்ணுவா. ஒவ்வொரு வருஷமும் மாம்பழம் பழுக்கும் போது தின்கர் கிராமத்துக்கு வருவான். அப்புறம் சூர்யாவோட சேர்ந்து மாம்பழங்களை வித்துட்டு திரும்பி டெல்லிக்கு போயிடுவான். கடந்த 10 வருஷமா தின்கரோட நிலைமை ரொம்ப நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சூர்யாவோட மனைவி ஷீலா பக்கோடாவை கொடுக்கறதுக்காக தினகர் வீட்டுக்கு வந்தா. கரிஷ்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுல நான் வெங்காய பக்கோடா செஞ்சேன். உனக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். நல்ல வேலையா பெரியம்மா நீங்களே இங்க வந்துட்டீங்க. நான் உங்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். நேத்து அப்பா வந்திருந்தாரு. எனக்கும் அம்மாவுக்கும் தங்க கம்பல் வாங்கிட்டு வந்தாரு. ஒரு ஜோடி கம்பல் உங்களுக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஷீலா அவ கையில இருந்து உடனே அந்த கம்பலை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஓடினா. ஆனா அங்கேருந்து ஓடினவ நேரா வீட்டுக்கு போய் தன்னோட புருஷன் சூர்யா கிட்ட சொன்னா, உங்க சின்ன தம்பி கிட்ட தான் அவ்வளோ பணம் வந்துடுச்சே. அவரோட பொண்ணு மனைவிக்கு மட்டும் இல்லாம எனக்கும் தங்கத்துல கம்பல் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான் தினகர் நல்ல சிட்டில சம்பாதிக்கிறாரு. அப்புறம் மாந்தோப்புல எதுக்காக நீங்க பங்கு கொடுக்கணும்? அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே. நமக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனா செலவு நமக்கு தானே அதிகம். நான் எப்பவும் தினகருக்கு அவனுடைய பங்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். தினகரோட குடும்பமும் இங்கே தானே இருக்கு. எனக்கு இங்க இருக்கிற சொத்துல எவ்வளவு உரிமை இருக்கோ தினகருக்கும் அவ்வளவு உரிமை இருக்கு. தினகர் போய் சிட்டில வேலை பாக்குறாருல, அதுல பாதி பங்க உங்களுக்கு தானே கொடுக்கணும். நகரத்துல அவன் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். அவன் எதுக்கு அவனுடைய வருமானத்துல எனக்கு பாதி கொடுக்கணும்? சூர்யா தன்னோட தம்பிக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவரோட மனைவி எப்ப பார்த்தாலும் தினகருக்கு எதிரா சூர்யாவை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா பாவம் சூர்யா எவ்வளவு நாளைக்கு தான் நல்லவனா இருக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனைவி சொல்ல கேட்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் கரிஷ்மா வீட்டுக்கு தினகரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாரு. ஃப்ரெண்டு சொன்னாரு, அதாவது தினகருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. விஷயத்தை கேள்விப்பட்டதும் கரிஷ்மா அப்புறம் அவளோட அம்மா தினகரை பார்க்க டெல்லிக்கு போயிட்டாங்க. சூர்யாவும் தன்னோட மனைவியும் தினகரை பார்க்கறதுக்கு போனாங்க. ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இங்க பாருங்க, இதுதான் நல்ல வாய்ப்பு. தோப்ப உங்க கையில எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்க நேரத்தை கடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கஷ்டம் உங்களுக்கு தான். சூர்யா கிராமத்து தலைவர்கிட்ட சொன்னாரு. அவரோட தம்பி தினகரோட குடும்பமும் இனிமே கிராமத்துக்கு திரும்பி வரமாட்டாங்க. அப்புறம் தினகரோட மாந்தோப்ப தலைவர்கிட்ட சூர்யா வித்துட்டான். அற்புதமான விளைச்சல கொடுக்கற மாந்தோப்ப தலைவர் உடனே வாங்கிக்கிட்டாரு. சில மாசங்களுக்கு அப்புறம் கரிஷ்மா தன்னோட ஊருக்கு வந்தா. அப்புறம் சூர்யாவோட வீட்டுக்கு போனா. பெரியம்மா, அப்பாவோட உடம்பு இன்னும் சரியாகவே இல்ல. அம்மா அங்க இருக்காங்க. எங்க மாந்தோப்போட மாம்பழத்தை வித்து சூர்யா பெரியப்பா பணம் வாங்கியிருப்பாருல்ல, அப்பா அதை வாங்கிக்கிட்டு வர சொன்னாரு. உங்க மாந்தோப்பு இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. உங்க குடும்பம் மறுபடியும் நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால அந்த மாந்தோப்ப தலைவர்கிட்ட நாங்க வித்துட்டோம். அதை வச்சு வீட்டை கட்டிட்டோம். இப்போ இருந்த பணம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆனா நீ கவலைப்படாதம்மா, அந்த மூலையில இருந்த மாமரம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது நாங்க இன்னும் விக்கல. நீ வேணா அதுக்கு கீழே உட்காந்து ஓய்வு எடுக்கலாம். அங்கேருந்து கரிஷ்மா தலைவரை பார்க்கறதுக்கு ஓடினா. தலைவர் ஐயா, எங்க மாந்தோப்பை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. வியாபாரம் எல்லாமே போயிடுச்சு. இந்த மாந்தோப்பும் இல்லைன்னா அப்புறம் நாங்க சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவோம். நான் உன்னுடைய பெரியப்பா கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துட்டமா. இனிமே நீ எதை பேசினாலும் அவர்கிட்ட போய் பேசிக்கோ. கரிஷ்மாவை தலைவர் அவங்க வீட்டை விட்டு துரத்தினாரு. கரிஷ்மா பாவம் தன்னோட தோப்புக்கு போனா. அந்த தோப்புல ஓரமா இருந்த அந்த மாமரத்துக்கு கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சா. முன்னாடி எல்லாம் அவ அந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருப்பா. இப்ப அப்பாவுக்கு எப்படி வைத்தியம் பாக்குறது? இனிமே என்னால எப்படி படிக்க முடியும்? நாங்க எல்லாரும் எப்படி சாப்பிடுறது?
கரிஷ்மா மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் மரத்தோட கிளையில தங்கத்துல ஏதோ ஒரு பொருள் மினுமினுக்கிறத அவ கவனிச்சா. கரிஷ்மா அதை கவனமா பார்த்த போதுதான் அவளுக்கு தெரிஞ்சது, அந்த மரக்கிளையில ஒரு தங்க பறவை உட்கார்ந்துட்டு இருந்தது. கரிஷ்மா ரொம்ப நேரமா அந்த பறவையை பார்த்துட்டு இருந்தா. நம்பவே முடியல, அது என்ன தங்க பறவையா? அப்புறம் திடீர்னு அந்த பறவை பேசுச்சு. கரிஷ்மா பறவை பேசுறத இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அந்த பறவை பேச ஆரம்பிச்சதுமே மரத்துல இருந்த மாம்பழம் எல்லாம் தங்கமா மாறிடுச்சு. எனக்கு என்னமோ நான் கனவு காண்ற மாதிரி தோணுது. கரிஷ்மா மரத்து மேல ஏறினா அங்க இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு ஒரு கூடையில போட்டுக்கிட்டா. அப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. வழியில ஷீலா அவளை பார்த்தா. கரிஷ்மா கூடையில தங்க மாம்பழத்தை கொண்டு போறத ஷீலா கவனிச்சா. அவ உடனே கரிஷ்மாவை தடுத்து நிறுத்தி கேட்டா, ஆமா கரிஷ்மா, உனக்கு இந்த தங்க மாம்பழம் எங்க கிடைச்சது? பெரியம்மா நல்ல வேலையா அந்த மூலையில இருக்கிற மரத்தை எனக்காக விட்டு வச்சிங்களே. அந்த மரத்துக்கு இன்னைக்கு ஒரு தங்க பறவை வந்துச்சு. அது பேச ஆரம்பிச்சுதா எல்லா மாம்பழமும் தங்கமா மாறிடுச்சு. நான் இந்த மாம்பழங்களை வித்து அப்பாவுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு ஊருக்கு போறேன். ஷீலா சூர்யா கிட்ட போய் தங்க பறவைய பத்தி சொன்னா. அந்த பறவைய பிடிச்சு நம்ம மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போகணும். ஒவ்வொரு மரத்துலயும் அந்த பறவைய உட்கார வச்சு அதை நாம பேச வைக்கணும். அப்புறம் நம்ம தோப்புல இருக்கிற மாம்பழங்கள் எல்லாமே தங்கமா மாறிடும். ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த தங்க பறவை நம்ம கைக்கு கிடைக்கட்டும். அப்புறம் நம்ம 2 பிள்ளைங்களும் வாழ்க்கை பூரா சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. மறுநாள் சூர்யா தன்னோட 2 பசங்களை கூட்டிக்கிட்டு தங்க பறவைய பிடிக்கிறதுக்கு போனாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் அதே மரத்துல வந்து அந்த தங்க பறவை உட்கார்ந்துருந்துச்சு. எந்த மரத்துக்கு கீழே கரிஷ்மா உட்காருவாளோ அந்த மரத்துக்கு. சூர்யா அந்த பறவை மேல வலைய போட்டு அந்த பறவைய பிடிச்சிட்டான். சூர்யா அந்த கூண்டை எடுத்துக்கிட்டு போய் தன்னோட தோப்புல ஒரு மரத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சான். அப்புறம் அந்த பறவைய பேச சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினான். சீக்கிரமா உன்னுடைய குரலை எழுப்பு, என் மரத்துல இருக்கிற மாம்பழத்தை தங்கமா மாத்து. சூர்யா ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனா அந்த பறவை எதுவும் பேசல. கடைசியில சூர்யா அந்த பறவைய ஒரு குச்சியை எடுத்து குத்த ஆரம்பிச்சிட்டான். பறவை கோவத்துல சொல்லுச்சு. அது சொன்னதும் சூர்யா அப்புறம் அவங்க 2 பசங்களும் தங்கமா மாறிட்டாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் போய் இந்த விஷயத்த ஷீலா கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ஷீலா தலையில அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சா. பான்சிங் ஒரு சமயத்துல கிராமத்தோட காவலரா இருந்தாரு. அவரை பார்த்து பெரிய பெரிய திருடனுங்க அப்புறம் ரவுடிங்க எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. பான்சிங்கோட தம்பி நரேஷ் குடிகார, அப்புறம் ஒரு சூதாடி. பான்சிங் அவனை அடிச்சே திருத்தினாரு. அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அதே பான்சிங் கட்டில விட்டு எழுந்திருக்கிற நிலைமையில இல்ல. பான்சிங்கோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. ஒரு சமயம் பான்சிங் ட்ரைனிங்காக வெளியூர் போயிருந்தாரு. பான்சிங்கோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. அவங்க வீட்டுல இருந்த பழைய மருந்தை சாப்பிட்டாங்க. அது எக்ஸ்பைரி ஆயிருந்தது. மனைவியோட இழப்ப பான்சிங்கால ஏத்துக்கவே முடியல. அப்புறம் அவருக்கு டிபி அட்டாக் ஆயிடுச்சு. அன்னையிலேருந்தே பான்சிங் படுக்கையிலேயே இருந்தாரு. அவரோட பொண்ணு கௌரி தான் அவரை நல்லபடியா பாத்துக்கிட்டா. அப்பா, இதையாவது கொஞ்சம் சாப்பிடுங்களேன். சாப்பிடாம மாத்திரை போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எனக்கு எதுவும் சாப்பிட விருப்பம் இல்லம்மா. நவராத்திரி வரப்போகுது. உங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது நவராத்திரி கடைசி நாள் அன்னைக்கு பாயசம், அல்வா, கடலை, இன்னும் நிறைய சுவையான உணவெல்லாம் செஞ்சு வச்சிருந்தா. பான்சிங்கோட தம்பி நரேஷும் அவரோட மனைவியும் பான்சிங் எப்ப சாவார்னு காத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா, பான்சிங் இறந்ததுமே கௌரிக்கு ரொம்ப தூரத்துல எங்கேயாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சாங்க. அப்புறம் பான்சிங்கோட இடம், நிலம், வீடு எல்லாமே அவங்க பையனுக்கு வந்து சேரும்னு நினைச்சாங்க. உங்க அண்ணன் பொண்ணு அவங்க அப்பாவை சாகவே விட மாட்டா. அவருக்கு சாப்பாடு மாத்திரை எல்லாம் பார்த்து கொடுக்கறா. ஏதாவது வழி பண்ணுங்க. இதுங்க நம்மளை விட்டு ஒளிஞ்சு போகட்டும். என்ன பண்ண சொல்ற? அண்ணன் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்காரோ அது வரைக்கும் இதெல்லாம் சாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கணும். நீ எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற? உங்க புத்தி ஏன் தான் இப்படி எல்லாம் போகுதோ? உங்க அண்ணன் உயிரோட இருக்கும் போதே கௌரிக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லாத்தையும் அவங்க பொண்ணுக்கே கொடுத்தமிச்சிருவாரு. அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க சரின்னு சொன்னா உங்க அண்ணனுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். நீ அவருக்கு என்ன ஏற்பாடு பண்ண போற? நரேஷோட மனைவி மெடிக்கல் காரனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா. அந்த மெடிக்கல் காரங்கிட்ட அவ அதே மாதிரி எக்ஸ்பைரி ஆன மருந்தை வாங்கினா. எது பான்சிங்க்கு கொடுக்கப்படுதோ அந்த மருந்து. அவ பான்சிங்கோட மருந்தோட அந்த பழைய மருந்தை கலந்துட்டா. மறுநாள் கௌரி அந்த மாத்திரையில இருந்த டேட்டை பார்க்காமலே அவங்க அப்பாவுக்கு அந்த மாத்திரையை கொடுத்துட்டா.
அதுக்கப்புறம் அவளோட அப்பா இறைவன் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அப்பா, ஏன்பா என்னை இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டீங்க? முதல்ல அம்மா போயிட்டாங்க, இப்போ நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. அமைதியா இரு கௌரி, கடவுளோட விருப்பம் அப்படி. நாங்க இல்ல, உனக்கு உன் அப்பாவோட குறை இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். உன்னோட கல்யாணத்தை நல்லா ஆடம்பரமா நடத்த போறோம். நரேஷ் கௌரியோட கல்யாணத்தை கங்கா பாறை தாண்டி ஒரு இலாக்கால இருக்க ரொம்ப ஏழ்மையான வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஓ கௌரி, உன் புகுந்த வீட்டுல நிம்மதியா இரு. ஹோலி தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் நானே உன்னை பார்க்க வரேன். சித்தப்பா, அப்பாவோட பெரிய போட்டோவை நான் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா எடுத்துட்டு போ. அந்த போட்டோ வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அண்ணன் எங்க மனசுல இருக்காரு. கௌரி தன்னோட புகுந்த வீட்டுக்கு போனதும் அப்பதான் அவளுக்கு அந்த குடும்பத்தோட உண்மையான நிலை என்னன்னு புரிஞ்சுது. அந்த வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு கௌரியோட புருஷன் வேலைக்கு போக மாட்டானோ அன்னைக்கு கௌரி சுக்கா ரொட்டியை சாப்பிட்டுட்டு தன்னோட வேலையை பாப்பா. சித்தப்பா எப்படி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சாரு? சித்தப்பா என்கிட்ட சொன்னாரு, என் புருஷன் 200 ஏக்கருக்கு சொந்தக்காரன்னு சொன்னாரு. வீட்டில் வேற எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு பல மாசங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட நரேஷ் ஒரு தடவை கூட கௌரிய பத்தி விசாரிக்க அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. அப்பதான் கௌரிக்கு தன்னோட சித்தப்பா அவளுக்கு துரோகம் பண்ணிட்டதாவும் அவளை ஏமாத்திட்டதாவும் தெரிஞ்சது. கௌரி அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த அவங்க அப்பாவோட பெரிய போட்டோவை அவளுக்கு முன்னாடி வச்சு அதை பார்த்து தினமும் அழுதுட்டு இருப்பா. ஒரு நாள் இப்படியே அழுதுகிட்டே கௌரி தூங்கிட்டா. அப்பதான் அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல அவ என்ன பார்த்தான்னா அவளோட அப்பா போட்டோ அவகிட்ட பேசின மாதிரி கனவு கண்டா. அழாதடா அம்மா, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு என்ன வேணுமோ நீ இந்த படத்துக்கிட்டயே கேட்கலாம்மா. அப்பா, நான் முதல்ல நம்ம வீட்டுக்கு போகணும். மறுநாள் காலையில கௌரி முழிச்சு பார்த்த போது அவ தன்னோட அப்பா வீட்டுல இருந்தா. அவளோட அப்பா போட்டோ எதிர்க்க மாட்டியிருந்தது. நரேஷும் அவனோட மனைவியும் கௌரி அவங்க வீட்டுல இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியானாங்க. கௌரி, நீ எப்படிமா இங்க வந்த? உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தது? நல்லா நடிக்கிறீங்க. உங்க சுயரூபம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த வீட்டை விட்டே போயிருக்க மாட்டேன். ஒரு ஏழை வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. அப்புறம் இங்க இருக்கிற வீடு நிலம் எல்லாத்தையும் நீங்க அபகரிச்சிட்டீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திடலாம்னு நினைச்சிங்களா? இது என் வீடு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நரேஷ் இப்போ தன்னோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துட்டான். ரொம்ப அதிகமாலாம் பேசாதம்மா. உன்னை காப்பாத்த உங்க அப்பா வருவாருன்னு நினைக்காத. அவரு உயிரோடவே இல்லை இப்போ. 2 அறை கொடுத்தா அப்புறம் அழ ஆரம்பிச்சுடுவ. 2 நாளைக்கு விருந்து சாப்பாடு சாப்பிடு. அப்புறம் உன் புருஷனை வர சொல்லிட்டு உன்னை அனுப்பி வைக்கிறேன். கௌரி தன்னோட வீட்டுக்கு என்னமோ போயிட்டா. ஆனா அவளோட சித்தப்பாவை அவளால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் சித்தப்பாவுக்கு முழு குடும்பமும் இருந்தது. அன்னைக்கு ராத்திரியும் கௌரி தன்னோட அப்பா போட்டோ கிட்ட அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டா. அப்ப அவளுக்கு ஒரு கனவு வந்தது. என்ன வேணுமா? என்கிட்ட தாராளமா கேளு. அப்பா, என்னை நான் காப்பாத்திக்க எனக்கு 7 பைல்வான்கள் வேணும். மறுநாள் காலையில கௌரி எழுந்த போது அவ முன்னாடி 7 பயில்வான்கள் இருந்தாங்க. கௌரி நரேஷ் கிட்ட போய் சொன்னா, சித்தப்பா, சித்தப்பா, என்னை கட்டாயப்படுத்தி எங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சாலோ இல்லை என்னை துரத்தணும்னு நினைச்சாலோ இந்த 7 பைல்வான்களும் உங்களை துவைச்சி எடுத்துருவாங்க. அந்த 7 பயில்வான்களை பார்த்து நரேஷ் ரொம்ப பயந்து போயிட்டான். அப்போ அவங்களுக்கு திடீர்னு அந்த 7 பயில்வான்கள் எங்கேருந்து வந்தாங்கன்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. நரேஷும் அவனோட மனைவியும் தினமும் கௌரி அவங்க அப்பா போட்டோ முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு இருந்தாங்க. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அந்த போட்டோல தான் ஏதோ மாயம் இருக்கு. கௌரி அந்த போட்டோ கூட பேசிக்கிட்டு இருக்கத நானே நிறைய வாட்டி கவனிச்சிருக்கேன். அந்த போட்டோ இங்க இருக்கிறது இன்னைக்குதான் கடைசி நாளா இருக்கும். அன்னைக்கு ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறமா நரேஷோட மனைவி அந்த 7 பயில்வான்கள் கிட்ட இனிக்க பேசி அவங்களுக்கு டீல விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. அந்த பயில்வான்கள் இறந்ததும் நரேஷ் அவங்க அண்ணனோட போட்டோவை போட்டு எரிச்சிட்டான். மறுநாள் காலையில கௌரி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அவளோட அப்பா போட்டோ எரிஞ்சு சாம்பலானதை பார்த்தா. போட்டோ எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நரேஷ் கௌரியோட கை கால்களை கட்டி அவளை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டான். நான் உன் புருஷனை வர சொல்லிருக்கேன். அவன் நாளைக்கு வந்து உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். கௌரிக்கு முன்னாடி அவளோட அப்பா போட்டோ இல்ல. ஆனா அவ அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே அப்படியே அவ தூங்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அவளுக்கு கனவு வந்துச்சு. அழாதம்மா, அந்த படம் உனக்கு ஒரு துணையா தான் இருந்தது. நான் உன்னோட ஞாபகத்துல உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உன்னுடைய கனவுல வந்துகிட்டே இருப்பேன்.
அப்புறம் உனக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? இந்த தடவை கௌரி 7 துப்பாக்கி உள்ள மனிதர்களை கேட்டு வாங்கினா. நரேஷோட குடும்பம் கௌரியோட வீட்டை விட்டுட்டு எப்படி ஓடினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. ஒரு கிராமத்துல நிர்மல் தன்னோட ரெட்டை பிள்ளைங்க சோனு மோனு கூட இருந்தாங்க. சோனு ரொம்ப குண்டா இருப்பான், ரொம்ப குள்ளமா இருப்பான். அதுவே மோனு ஒல்லியா உயரமா இருந்தான். அதனால மோனு எப்பவுமே வீட்லயே இருப்பான். யாருமே அவனோட முகத்தை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவன் தன்னோட உடம்ப பார்த்து எப்பவும் வெக்கப்படுவான். அப்புறம் சோனு தன்னோட அம்மாவோட மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் பண்ணுவான். ஒரு நாள் அம்மா நிர்மல் அவன் கூட காய்கறி விற்க போகல. சோனு தனியா காய்கறி வித்துட்டு இருந்தான். அப்பதான் அந்த வயலுக்கு முதலாளி ராகேஷ் வந்தாரு. ஆமா சோனு, காய்கறி மட்டும்தான் விக்கிறியா இல்ல வேற ஏதாவது விக்கிறியா? ஐயா, இப்ப காய்கறி மட்டும்தானே இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய தோட்டத்துல மாம்பழங்கள் நிறைய விளைஞ்சிருக்கு. அதையும் பறிச்சு இங்க விற்க வேண்டியது தானே. 2 பேரும் லாபம் சம்பாதிக்கலாம்ல. சொல்லு, அதனால உனக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா? இல்லங்க ஐயா, எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா ஒரு முறை அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவேன். சரிப்பா, கேட்டு சொல்லு. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா பதில சொல்லுப்பா, இல்லன்னா வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துறேன். ராகேஷ் இந்த விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சாயந்தரம் சோனு நேரா போய் அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அம்மா, அந்த ராகேஷ் ஐயா வந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, அவங்க தோட்டத்துல இருக்கிற மாம்பழத்தை நாம வாங்கி மார்க்கெட்ல விக்கணும்னு சொன்னாரு. வர லாபத்தை 2 பேரும் பிரிச்சுக்கலாம்னு சொன்னாரு. இங்க பாரு சோனு, இந்த ஒப்பந்தத்துல எந்த தவறும் இல்ல. ஆனா ராகேஷ் ஒரு மோசடிக்காரன். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அம்மா, மாம்பழத்துல ஏதாவது மோசடி பண்ண முடியுமா? அவனோட வேலையே மத்தவங்கள மோசடி பண்றதுதான். அவன் மோசடி பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா தான் பயன்படுத்திப்பான். அம்மா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க ஒண்ண மட்டும் பாருங்க, இந்த ஒப்பந்தம் எவ்வளவு லாபம் கொடுக்கும்னு. சரிப்பா சோனு, நான் சொல்றத நீ ஏத்துக்கலன்னா பரவாயில்ல, விடு. ஆமாம்மா, நான் போய் ராகேஷ் ஐயா கிட்ட சரின்னு சொல்லிடுறேன். சோனு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் மறுநாள் ராகேஷ் கிட்ட மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு மார்க்கெட் வந்தான். அன்னைக்கு சோனு மாம்பழத்தையும் காய்கறிகளையும் ஒரு பெரிய வண்டியில வச்சுட்டான். ஃப்ரெஷ்ஷான மாம்பழம். ஜனங்க ஈர்க்கப்பட்டு நேரா அங்க வந்தாங்க. அண்ணா, மாம்பழம் எவ்வளவு விலை? 1 கிலோ 20 ரூபா. அட, பார்த்து சொல்லுங்க. அண்ணா, மாம்பழம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாம்பழம். தயவு செஞ்சு 20 ரூபாய்க்கே வாங்கிக்கோங்க. சரிங்க அண்ணே, உங்களுடைய பழக்க வழக்கத்துக்காக தான் இந்த மாம்பழத்தை நான் வாங்குறேன். அவர் சோனு கிட்ட மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மத்தவங்களும் அங்க வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே மாம்பழங்கள் எல்லாம் வித்து போச்சு. அதனால சோனு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் சோனு சாயந்தரத்துக்குள்ள அவனோட காய்கறிகள் எல்லாத்தையும் வித்துட்டான். அட, இன்னைக்கு நல்ல வருமானமாச்சு. மாம்பழம், காய்கறி எல்லாமே வித்து போச்சு. வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொன்னா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் ராகேஷ் ஐயாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பதான் சோனு பார்த்தான். அங்க ராகேஷ் வந்தாரு. சோனு, நீ மாம்பழம் மொத்தத்தையும் வித்துட்டியா? அதனால உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஐயா, இப்பதான் என்னோட மொத்த வியாபாரமும் முடிஞ்சது. உங்களை தான் பார்க்க வரலான்னு இருந்தேன். சரி, மாம்பழம் எவ்வளவுக்கு வித்துச்சு சொல்லு. நானும் முதல்ல லக்ஷ்மியோட தரிசனத்தை பண்ணிடுறேனே. சோனு ராகேஷ் கிட்ட பணத்தை கொடுத்தான். என்னப்பா இது, மொத்தமா 500 ரூபா கொடுக்குற? ஆமாங்க ஐயா, 1 கிலோ 20 ரூபான்னு வித்தேன். மாம்பழத்தை வித்த காசு மொத்தம் 500 ரூபாய் கிடைச்சது. சோனு, எனக்கு பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. எதுவா இருந்தாலும் சரி, உண்மையை சொல்லிடுப்பா, அப்புறம் ரொம்ப மோசமாயிடும். ஐயா, நான் சொல்றது உண்மைதான். உண்மையிலேயே மாம்பழம் இவ்வளவுக்கு தான் வித்துது. இப்போ நான் உனக்கு 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன். நாளைக்கு மாம்பழத்தை பறிச்சுட்டு வந்து நேர்மையா விக்கிற வழிய பாரு. நாளைக்கு தான் லாபம் கிடைக்கும். இன்னைக்கு நீ மோசடி செஞ்சிருக்க. ராகேஷ் பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டான். சோனு பாவம் பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தான். அம்மா சொன்னது சரிதான், ராகேஷ் மோசக்காரன்னு. ஆனா நான் தான் கேட்கவே இல்லை. சோனு வீட்டுக்கு போயிட்டான். அவங்க அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. மறுநாள் நிறைய மாம்பழத்தை பறிச்சான். அப்புறம் மார்க்கெட்ல அவன் நல்ல முறையில நடந்துகிட்டதுனால அந்த மாம்பழம் எல்லாத்தையும் வித்துட்டான். சாயந்தரம் ராகேஷ் வந்தான். சோனு, இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு. இந்தாங்க ஐயா, இன்னைக்கு மொத்தம் 600 ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சு. அப்படின்னா நேத்தும் நீ இந்த பணத்தை சம்பாரிச்சிருக்கிற இல்லையா? இல்லைங்க ஐயா, இன்னைக்கு நான் நிறைய மாம்பழம் கொண்டு வந்தேன். அப்படின்னா நீ இன்னைக்கு இன்னொரு நிறைய மாம்பழத்தை வித்திருக்க. இல்ல இல்ல, நான் உனக்கு 1 ரூபா கூட தரமாட்டேன். நீ தினம் தினம் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்க. ரொம்ப பொய் சொல்ற. அப்படியெல்லாம் இல்ல. ராகேஷ் பணமே கொடுக்காம இங்கிருந்து போயிட்டான். சோனு கவலையோட வீட்டுக்கு வந்தான்.
சோனுவோட முகத்தை பார்த்துட்டு அம்மா நிர்மல் கேட்டாங்க. என்னாச்சு சோனு, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அம்மா, நான் உங்களோட பேச்சை கேட்டிருக்கணும்மா. ராகேஷ் ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துகிட்டாரு. சோனு தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நீ கவலைப்படாதப்பா, நான் போய் ஊர் தலைவரை பார்க்கறேன். அவர் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாரு. நிர்மல் தலைவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனா நிர்மலுக்கு முன்னாடியே ராகேஷ் தலைவர்கிட்ட போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நிர்மல், என்கிட்ட ராகேஷ் சொல்லிட்டாரு, அவன் ஒரு கள்ளன்னு. அவன் எப்படி மாம்பழத்தை பறிச்சு விற்க முடியும்? அதனால நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு நல்ல மனுஷன் மேல பழிய சுமத்தாத. ஓ, இங்கிருந்து போயிடு. நிர்மல் எதுவும் பேசாம அங்கிருந்து வந்துட்டாங்க. அப்புறம் 2 பசங்க கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னாங்க. அம்மா, இப்ப இந்த ராகேஷ்க்கு நான் தாம்மா பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதோ வந்துடுறேம்மா. நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. மோனு மாம்பழ தோட்டத்துக்கு போனான். அவனோட 2 கைகளை மாயமா நீளமாக்கினான். அப்புறம் மாம்பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு நிறைச்சுக்கிட்டான். அப்புறம் மாம்பழங்களை தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டான். மோனுக்குள்ள இருக்கிற ஒரு அம்சம் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த மாம்பழம் எல்லாத்தையும் ரொம்ப தூரம் கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். மறுநாள் சோனுவும் நிர்மலும் காய்கறி விற்க போனாங்க. அங்க தலைவரை கூட்டிக்கிட்டு ராகேஷ் வந்தான். என்னப்பா சோனு, நீ என்னுடைய மாம்பழங்க எல்லாத்தையும் திருடிட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? தலைவர் ஐயா, நான் இவ்வளவு குள்ளமா இருக்கேன். நான் இதை எப்படி பண்ண முடியும்? ஆமா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். சோனுவால இதை நிச்சயமா பண்ண முடியாது. நானும் ரொம்ப நம்பிக்கையோட சொல்றேன் தலைவரே, இதை நிச்சயமா சோனு தான் பண்ணிருக்கணும். பேச்ச மாத்தி பேசாதீங்க ராகேஷ். இன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க. ராகேஷ் தான் செஞ்சது தப்புங்கிறத உணர்ந்தான். இப்ப அவனால உண்மை என்னங்கிற விஷயத்த கூட தலைவர்கிட்ட சொல்ல முடியாது. அதனால அவன் எதுவும் பேசாம தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். சோனுவும் மோனுவும் அந்த மாம்பழம் எல்லாத்தையும் ஏழைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.